20 சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்ற ஃபைசல் ஜாட் அலியாஸ் சுலைமான் ஷா, ஹபீப் தாஹிர் அலியாஸ் ஜிப்ரான், ஹம்சா அப்கானி ஆகியோர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அங்கு வந்த அந்த 3 பயங்கரவாதிகளுக்கும் உள்ளூரில் தங்க இடம் அளித்ததாக பர்வீஸ் அகமது, பஷீர் அகமது ஜோதார் ஆகியவரையும் அவர்கள் இந்த குற்றப்பத்திரிகையில் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஏன்னா ஒரு NIA என்ற ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி வந்துட்டு நடந்த தாக்குதலுக்கு யார் காரணம்னு ஒன்று சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு ஃபைல் பண்ண போகும்போது அந்த ஆதாரங்களை எல்லாம் கொடுத்து தான் அந்த சார்ஜ் ஷீட் இங்கே தாக்கல் செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையில் நாளையோ நாளை மறுநாளோ அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அப்பொழுதுதான் அவர்களை பற்றி உண்மையான அவருடைய உண்மை முகம் வெளிப்படும். வணக்கம் தொடர்களே, ருச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் சுற்றுலா தலத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை திட்டமிட்டு நடத்தி முடித்ததாக பாகிஸ்தானில் அடிப்படையாக கொண்டு இயங்கி வரும் லஷ்கர்-இ-தய்யிபா அமைப்பே என்றும் அதனோடு சேர்ந்து அந்த சதித்திட்டத்தில் ஈடுபட்டது தி ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் TRF என்கின்ற அமைப்பும் தான் என்று நீதிமன்றத்தில் நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி NIA தனது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. இதுவரை நடந்த பல்வேறுபட்ட புலனாய்வுகளின் அடிப்படையில் கிடைத்த உண்மைகளை கொண்டு பாகிஸ்தானை அடிப்படையாக கொண்டு இயங்கி வரும் ஹஃபீஸ் சயீத், லஷ்கர்-இ-தய்யிபாவினுடைய தலைவரான முகமது ஹஃபீஸ் சயீத் என்பவர்தான் இதில் முதல் குற்றவாளி என்று அந்த குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் என்னவென்றால், இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னால் அதற்கு பதிலடி அப்பொழுதே தெரிந்துவிட்டது. இது வந்து லஷ்கர்-இ-தய்யிபா தான், TRF என்கின்ற த ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய காஷ்மீரில் இயங்கக்கூடிய அந்த குழு, அது LAT-யினுடைய ஒரு ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன் தான், அதனால் இயக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்று அவர்கள்தான் கண்காணித்து வழிகளை எல்லாம் வகுத்து கொடுத்து பயங்கரவாதிகளை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொடுத்து அவர்கள் அந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் அதனை வைத்து பதிலடி கொடுக்கக்கூடிய பொறுப்பை இந்திய ஒன்றிய அரசு பிரதமர் மோடி அதனை நமது முப்படைகளினுடைய பொறுப்புக்கு விட்டுவிட்டார். அதன் அடிப்படையில் தான் ஆபரேஷன் சிந்தூர் என்கின்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளினுடைய 5 முகாம்களும் பாகிஸ்தானின் அதற்கு வெளியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மற்ற 4 முகாம்களையும் சேர்த்து மொத்தம் 9 முகாம்களை குறிவைத்து இந்தியாவினுடைய விமானப்படை கடுமையான தாக்குதல் நடத்தியது. இந்தியாவினுடைய இராணுவம் ஏராளமான ஏவுகணைகளை ஏவி தாக்குதலை நடத்தி அந்த முகாம்களையெல்லாம் அழித்தொழித்தது. அப்படிப்பட்ட அந்த முகாம் அழித்தொழிப்பு நடவடிக்கையில் அந்த லஷ்கர்-இ-தய்யிபாவினுடைய தலைவரான முகமது ஹஃபீஸ் சயீதினுடைய மொத்த குடும்பம், அவர் மட்டும் எப்படியே தப்பிச்சிட்டாரு, மற்ற அனைவரும் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்ட அவர்களுடைய உடல்கள் ராவல்பிண்டிக்கு கொண்டு வரப்பட்டு அந்நாட்டினுடைய அதிபர், பிரதமர் ஆகிய அனைவரும் அஞ்சலி செலுத்த அவைகள் எல்லாம் ஒரு அரசு மரியாதையுடன் தான் தகனம் செய்ய இறுதி நிகழ்வுகள் நடைபெற்றன என்பதனை நாம் இங்கே மறந்துவிடக்கூடாது. ஆனால் இதில் ஏன் இவ்வளவும் சொல்கின்றோம் என்றால், இந்த அளவிற்கு இவ்வளவு உண்மைகளும் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த விடயங்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஒரு சார்ஜ் ஷீட்டாக ஒரு ஓரே ஆண்டுகளில் இந்திய ஒன்றிய அரசினுடைய ஒரு புலனாய்வு அமைப்பினால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூட இது தொடர்பான எந்த கண்டனத்தையும் லஷ்கர்-இ-தய்யிபா தொடர்பாக, அதற்கு உறுதுணையாக நின்ற பாகிஸ்தான் தொடர்பாக அமெரிக்கா எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை. மாறாக இந்த தாக்குதல் நடந்ததற்கு பின்னால் அது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் நடந்தது அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை. அதற்குள் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதலை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அழுத்தத்தை தந்து அதனை நிறுத்தியது அமெரிக்கா என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு
பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய தலைமை தளபதியை அதிபர் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு அழைத்து அங்கே அவருக்கு விருது கொடுத்தார். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதிலிருந்து பிரதமர் மோடி எனது நண்பர் அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்றதும், ட்ரம்ப் இந்தியாவுடைய நண்பர் என்று மோடி சொல்வதும் எவ்வளவு பெரிய ஏமாற்று என்பது அன்றைக்கு வெளியாகிவிட்டது. ஆனால் அதற்கு பிறகும் கூட இப்படியான ஒரு விருந்தை பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதிக்கு அமெரிக்க அதிபர் கொடுத்ததற்கு பிறகும் கூட இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு நன்றாகவே இருக்கிறது என்று சொல்லி மோடி அரசு பூசி மெழுகிவிட்டு அந்த நட்பை தொடர்கிறது என்றால் என்ன சொல்வது? அதனுடைய விளைவுதான் அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கெல்லாம் இவர்கள் ஒத்துப்போகிறார்கள். இந்திய ஒன்றிய அரசு, மோடி அரசு ஒத்துப்போகிறது, துணை போகிறது. அதற்காகவே ஈரான் போரில் நாம் சொல்ல வேண்டிய நியாயமான கருத்தை கூட நாம் தெரிவிக்கவில்லை, அமைதி காத்தோம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதலை நாம் அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு பொத்திக்கொண்டு ஆதரித்து வந்தோம். இதிலிருந்து நம்மளுடைய அயலுறவு கொள்கை என்பது எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இதை நான் சொல்றேன். இந்தியாவினுடைய என்ஐஏ தாக்கல் செய்துள்ள அந்த குற்றப்பத்திரிகையில் அவர்கள் இவர் தவிர, அதாவது இந்த ஹஃபீஸ் சயீத் தவிர, முகமது ஹஃபீஸ் சயீத் தவிர அந்த இடத்தில் 20 சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்ற ஃபைசல் ஜாட் அலியாஸ் சுலைமான் ஷா, ஹபீப் தாஹிர் அலியாஸ் ஜிப்ரான், ஹம்சா அப்கானி ஆகியோர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அங்கு வந்த அந்த 3 பயங்கரவாதிகளுக்கும் உள்ளூரில் தங்க இடம் அளித்ததாக பர்வீஸ் அகமது, பஷீர் அகமது ஜோதார் ஆகியவரையும் அவர்கள் இந்த குற்றப்பத்திரிகையில் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஏன்னா ஒரு என்ஐஏ என்ற ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி வந்துட்டு நடந்த தாக்குதலுக்கு யார் காரணம்னு ஒன்று சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு ஃபைல் பண்ண போகும்போது அந்த ஆதாரங்களை எல்லாம் கொடுத்து தான் அந்த சார்ஜ் ஷீட் இங்கே தாக்கல் செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையில் நாளையோ நாளை மறுநாளோ அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அப்பொழுதுதான் அவர்களை பற்றி உண்மையான அவருடைய உண்மை முகம் வெளிப்படும். மீண்டும் சந்திப்பு தொடரை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.